ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீமில் சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன காட்டுறாங்கன்னா கட்சின் வந்துட்டு ஜனவரி 1983 5 முடிஞ்சதோட கண்டினியூஷன் தான் இது. நான் 1 to 5 பார்த்துட்டு இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு 1 to 5 ஐஸ்கிரீம் சாப்டர்ஸ் பார்க்காம வந்துடாமல் அதை வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் இருக்குமாங்கிறாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை என்னென்னா வந்துட்டு இப்போ ஐஸ்கிரீம் 6ல் வந்துட்டு 2 பேரை தேடுறாங்க, சார்லி அண்ட் லிஸ். வந்துட்டு ஜே வந்துட்டு சார்லியை தேடுறான், மைக் வந்துட்டு லிஸ்ஸை தேடுறான். வந்துட்டு ஜே சொல்கிறான், மைக் சொல்கிறான் லிஸ் மட்டும்தான் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். அதனால் ஜே காண்டாயிட்டு சார்லியும் தான் இருக்கான்னு சொல்லினோடனே அவன் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு சார்லியை காட்டுறாங்க. அப்போது அவன் வந்து இந்த கிச்சனில் வந்து மாட்டிக்கிட்டான், ஃபேக்ட்ரியோட கிச்சனில். இங்கே ஒரு மட்டின்னு ஒரு ரோபோட் இருக்குது. இந்த ரோபோட் வந்து ரொம்ப மோசமான ரோபோட்டான். நம்ம ஐஸ்கிரீம் சீரீஸை முடிக்க இன்னும் 2 சாப்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் மறந்துடாமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு சார்லியாக இருக்கோம். நம்ம இந்த வெண்ட்டே திறந்துட்டு போயிடலாம். அந்த டோர் ஓப்பன் பண்ணியிருப்போன்னா வந்து சிக்கலாகிடும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த கிச்சனில் தான் ஃபஸ்ட்டு தேடணும். நமக்கு வந்துட்டு ஒரு காயின் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய காயின். அதோட 2 ஹாஃப்ஸ் தேவைப்படும். நமக்கு இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு 3 பொருள் தேவைப்படுது. அந்த மட்டி வந்துட்டு மயக்கம் போட வைக்கணும், அப்போ தான் நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கெப்லேரியன் வந்து நமக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த டாஸ்க்கை தான் செய்ய போகிறோம். வாங்க. இங்கே ஒரு மினி ராட் இருக்கான். நம்ம ஏன் அவனை பார்த்து பயப்படலாம் இல்லை, கூப்பிட்டா பிரச்சனை ஆகிடுமேன்னா. ஓகே, நம்ம இந்த மினி ராட் மாஸ்க் தான் எடுக்க போகிறோம். நான் அதை மட்டும் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்துட்டேன் மினி ராட் மாஸ்க்கை. கட் ஆகிடுச்சு, ஒரு ஆடு வந்துச்சு விடால. ஸோ நான் ஸ்டாப் பண்ணி வச்சேன். அடுத்து கட் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. அப்புறம் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ராடு மட்டி டபுள் பிரச்சனை. நல்ல வேலை நம்ம மட்டும் இப்போ மாஸ்க் போடாமல் இருந்தோம். ஸ்ட்ரைட்டாக மறையாதான். நியூஸ் பேப்பர் பீஸு இதை எடுத்தோம்னா கீழே தான் நம்ம மாஸ்க்கு கீழே வந்துடும். மட்டியும் ராடும் சேர்ந்து நம்மளை பொழந்துருவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ நம்ம வேலைகளை பார்ப்போம். வாங்க. இந்த ட்ராவில் இருக்கா இல்லை, இந்த ட்ராவில் இருக்கா இல்லை, இந்த ட்ரானையும் இல்லையே, இந்த ட்ரானையும் இல்லை. இந்த ரூமில் தானே இருந்தாகணும். இந்த ரூமில் இல்லைனா இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். வாங்க தேடுவோம். நீராட் நம்ம வந்து அந்த அவர்களில் ஒருவன் நினச்சிக்கிட்டான் போல். அதுதான் நம்மளை ஒன்றும் பண்ணலை. அப்படி தான் இருக்கும் போல். இப்போ வாங்க இந்த ரூமில் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். எங்கெங்கே சுற்றி போனாலும் காலுக்கும் கைக்கும் தான் நீராட்சி இருக்காங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை. சாரி கைஸ், தெரியாமல் ஆட் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப நேரம் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டாய்லெட் தேடி பார்ப்போம். இங்கே இருக்க பாருங்கள், லெஃப்ட் ஹாஃபு ரைட் ஹாஃப் வந்து பார்த்தோம். இங்கே வந்துட்டு லெஃப்ட் ஹாஃப் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம மாஸ்க் எடுத்துகிட்டு அடுத்த வேலைகளை பார்ப்போம். வாங்க. அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா அது, நம்ம வந்துட்டு ஃபுல் எஃபர்ட்டோடு இந்த ஐஸ்கிரீம் சீரீஸை முடிச்சிடலாம். வாங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் வந்து அடுத்துச்சுன்னா வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு லைவ் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம்னு எனக்கே தெரிலையே. இங்கே இருக்கும். ரெண்டுத்தையும் போட்டாச்சு.
இப்போ இங்கே க்ளூவை மட்டும் பார்த்துக்குவோம். ஃபோட்டோகிராஃபிக் க்ளூ. இந்த க்ளூவை பார்த்துக்கலாம். இந்த க்ளூ வந்துட்டு ரொம்ப முக்கியமான க்ளூவாக இருக்க போகுது. பிகாஸ் நமக்கு அந்த டோரை திறக்கிறதுக்கான ஒரு முக்கியமான க்ளூவாக இருக்க போகுது. இப்போ வாங்க, இங்கே தான் கம்யூனிகேஷன் ரூம் இருக்குது. இந்த 5, 6 மட்டும் தான் இங்கே கம்யூனிகேஷன் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த 7லலாம் வந்துட்டு கம்யூனிகேஷன் ரூம் இல்லை. ஜேவை தவிர இந்த 3 பேர் விளாடுவாங்க. இந்த 5, 6ல் ஜே வந்து இவங்க விளாடுமா. அப்படி தான் இந்த கெப்லேரியன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜேவாக இருக்கனால இங்கே பக்கத்துலேயே கன்று இருக்கும். ஜேவா விளாடுறப்ப தான் ஒரு தனி நிம்மதி கிடைக்கும். இப்போ வாங்க, அந்த ராடு நீராடு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு போவோம். நீராடு வேறு இப்போ தான் கரெக்டாக வரையான். ஃபஸ்ட்டு ராடுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வந்துடுவோம். ராடு உள்ளுக்குள்ளே கிடந்து டான்ஸ் ஆடு, தக்க தக்க தக்க. ஓகே, நம்ம இங்கே வந்துட்டு ஒரு ஃபைல் தேட வேண்டியது இருக்குது. அந்த ஃபைல் கிடைச்சா நல்லாயிருக்கும். 2 டூல் பாக்ஸில் தான் இருக்கும். இந்த பாக்ஸ்லேருந்து அந்த பாக்ஸில் இருக்காது, அந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸில் இருக்காது. இந்த பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைல்னால் வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து டூல்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். வந்துட்டு நமக்கு வந்து இந்த ஷார்ப்பான சர்ஃபேஸஸ்லாம் ரஃப் ஆக்குறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். இது பேர் ஃபைல். எல்லா டூல் பாக்ஸஸ்லேயும் இருக்கும், எல்லார் வீட்லேயும். நம்ம இங்கே போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு இவன் வந்து நமக்கு அந்த லாக் பிக் உருவாக்கி கொடுக்கணும்னா நம்ம வந்துட்டு அந்த பூட்டி இருக்க டோரை ஃபஸ்ட்டு போய் தொட்டுட்டு வரணும். என்ன லாஜிக்குன்னு தெரியலை. என்னமோ அந்த இதை அனலைஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அந்த லாக்கை தொட்டு அந்த லாக் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி லாக் பிக் பண்ணுவாங்க போல். இப்போ வாங்க, இங்கே தேடுவோம். இங்கே தான் டேப் இருக்கும் மோஸ்ட்லி. சொன்ன மாதிரி டேப் இங்கே தான் இருக்குது. இங்கே வேறு மினிராடு வரையான். அவனுக்கு எது கன் புல்லட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ நம்ம பாம் செட் பண்ணி போட தெரியலாம். இல்லாட்டி பெரிய ராடை கூப்பிட்டு இம்சை ஆகிடும். இப்போ வாங்க, நம்ம வந்துட்டு இந்த டேப் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மைக்கிட்ட கொடுத்துடலாம். இந்த வீடியோ முடிவுக்குள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்போ சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் வந்து மோர் அண்ட் மோர் வீடியோஸ் கவர் பண்ண முடியும். எல்லா கேம்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேம்ஸையும் என்னால் கவர் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் சீரிஸ் முடிச்சுட்டு கிரானி போடலாமா, ரோப்ளாக்ஸ் போடலாமா, இல்லாட்டி நிறைய கேம்ஸ் இருக்குது. அந்த கேம்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து என் ஃப்ரெண்டு வந்துட்டு கிரானி 3 ஹார்ட் மோட் எப்படி போடுறதுன்னு. எனக்கு சும்மாவே கிரானினா கூட ஓகே தான். ஆனால் அந்த கிழமை தான் ரொம்ப வில்லங்கமானவன். ஸோ ஹார்ட் மோட்டில் போட முடியுமா என்னன்றது தெரியலை. ஓகே, இங்கே வந்துட்டு ராடு கிட்ட இது வேறு இருக்குமே. திரும்பி ராடு கிட்ட போகணுமா? ஐயோ, ஏன்னா இப்படி நம்மளை அலைய விட்றாங்கன்னு தெரில. இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் அங்கே இருக்கும். மற்ற ஃபோட்டோலாம் நம்ம வந்துட்டு இங்கேருந்து தான் எடுக்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு மனசை தேர்த்திக்குவோம். இப்போ வாங்க, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 விளையாடுறப்ப மட்டும்தான் பயந்து பண்ணேன். ஆனால் 4 and 5 விளையாடுறப்ப மட்டும் தான் நான் பயந்து விளையாண்டேனே தவிர இப்போ பழகி போச்சு. இவனே ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கான். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். நம்ம வந்துட்டு எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் இது இருக்குல்ல, அந்த இது அன்லாக் ஆகும். இப்போ வந்து 1954 காட்டுறாங்க. வந்து கெப்லேரியன் போட்ட ஐஸ்கிரீம் வீடியோஸில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஐஸ்கிரீம் 8 2 எண்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. ராடை வந்துட்டு ஜோசப்கிட்ட கொடுக்குற மாதிரி. அப்போ வந்துட்டு ஈவில் லாஸ்ட்டாக ஹேமர் எடுப்பாள். அதுக்கப்புறமேட்டு அதோட கண்டினியூஷன் தான் இந்த சீனு. அது நம்ம ஐஸ்கிரீம் விளாடுறப்பையும் நம்மளும் காட்டுவோம். வாங்க, இப்போ வந்து உள்ளே வரா, எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்றா. பார்த்து பயந்துட்டா, கண்ணு ரொம்ப ரெட் கலரில் இருக்குன்னு. இவ வந்துட்டு அவளை கட்டுப்படுத்துகிறா.
இனிமேல் என்னோடய அடிமை, நான் சொல்கிறது மட்டும் தான் நீ கேட்கணும் இனிமேல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நம்ம இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கிராங்க் போட்டு அன்லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஜேவா இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்குது. நம்ம அந்த எலக்ட்ரோ கன்னை போட்டிருந்தோம், அதை எடுத்துக்கலாம். எனக்கு அந்த ராடு வந்துட்டு திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னுட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ வாங்க. ஐயோ, எதிர்பார்க்கவே இல்லாமல் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான் அந்த மினி ராடு. பெரிய ராடு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு பார்த்தா மினி ராடு வந்து கொடுக்குறான். ஃபைவ்ல 4ல் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருந்தோன்னா, நம்ம ஒரு கன்று எடுத்து வந்து ராடை போடுறதில்ல முயற்சி பண்ணோம்ல, அந்த கன்று எடுத்து ஒரு ரூமுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ராட் மண்டையன் ராட் தக 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 வந்து ஆட்டவா அப்படின்ட்டான். நம்ம அந்த ஐஸ்கிரீம் ஃபைலை பார்த்துறோம். நம்ம வந்துட்டு அதெல்லாம் பார்க்காம இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். மினி ராடை வச்சுருக்காங்களான்னு பார்த்துப்போம். ஓகே, நான் வந்துட்டு இப்போ ஆட் பார்த்து ஆமோஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இல்லாட்டி மினி ராடு யாராவது வந்தால் பிரச்சனை ஆயிரும்ல. அங்கே சார்லியாக இருக்கப்போ மட்டி தான் பிரச்சனையே. மட்டியை விட மினி ராட்ஸ் தான் பிரச்சனை. மட்டி கூட நம்ம சிம்பிளாக போட தள்ளிடுவா. ஆனால் அந்த மினி ராட்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்பப்பா ரொம்ப இங்கே இருக்கேன். இவனை போட தள்ளிடுவோம். இப்போ இந்த லாக்கை தான் இப்படி தொட சொல்லுவாங்க. அப்புறமா தான் வந்துட்டு நம்ம மைக்கிட்ட வந்து அந்த லாக்குக்கான ஒரு லாக் பிக் வந்து செய்ய முடியும். ஸ்கேரி டீச்சர் பார்த்து வந்து விளையாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாக் பிக்னால் என்னென்னு. அதை வந்துட்டு சாவி இல்லாமல் அந்த ஒரு டூல் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் லாக்கை. அதுதான் இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு மெட்டல் பிளேட் ஒன்று தேவைப்படுது. அதை தான் நம்ம இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம். இங்கே தான் இருக்கும். நான் ரேடர் போட்டுட்டேன், கண்டுபிடிக்க முடியல என்னால். ரேடர் போட்டுட்டு அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். அட பாவீங்களா, இதுதாங்க மெட்டல் பிளேட்டு. இந்த மெட்டல் பிளேட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம மைக்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம கன்னே எடுத்துக்கலாம். இல்லாட்டி ராட் வந்து நம்ம மினி ராட் போட சத்தத்துக்கு நம்மளை வந்து போட தள்ளிட்டு போகிறோம். அதனால் வந்துட்டு இப்போ வாங்க, எத்தனை அதனால் இந்த மினி ராடையும் போட தள்ளிடுவோம். இல்லாட்டி நமக்கு தான் பிரச்சனை. இப்போ வாங்க, இந்த மெட்டல் பிளேட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்த வழியாக போயிடுவோம். இந்த வழியாக போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஒரே ஒரு தடவை மட்டும்தான். 4ல் மட்டும்தான் நம்ம அந்த வழியை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 and 6லலாம் நம்ம வந்துட்டு இந்த வழியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ராடெல்லாம் ஒன்றும் சும்மா சொல்லிட முடியாது கைஸ். இது எப்படியாச்சும் ஷார்ட்கட் வச்சுருப்பேன். அதை வந்துட்டு 4ல் வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ராடு வந்து எப்படி ஷார்ட்கட்லாம் வச்சுருப்பான்னு. நம்ம வந்துட்டு அப்போ மைக்கா விளாண்டப்பையும் வந்து வருவான். நம்ம இப்போ ஜேவா விளாட்றப்பவும் வருவான். இப்போ சார்லியாக விளாட்றப்பவும் வருவான். அடுத்து ஜேவா விளாட்றப்பவும் வருவான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ராடு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இந்த கேரேஜில் தான். நான் ஆல்ரெடி 3 பொருளையும் கொண்டு வந்து போட்டனால எனக்கு ஈஸியாக இருக்குது. இல்லாட்டி நம்ம வந்துட்டு திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து அவன் நமக்கு லாக் பிக் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே நம்ம போய் கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டான், கன் எடுக்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டான். என்ன ஃபாஸ்ட்டு! என்ன ரெடி பண்ணி கொடுத்த வேகத்தில் இங்கே வந்து கண்ட்ரோலில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம இந்த கன்னை கீழே போட்டுடலாம். ஐயோ, ஓகே, நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதே வெண்டில் தான் இருக்கோம். நான் இன்னும் ஒன்றும் பண்ணலை.
இந்த வீடியோ முடியக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்துட்டு 1 லைக் வந்து நீ நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். சப்ஸ்கிரைப் வந்து நீ சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இருக்கீங்கன்ற தைரியத்தை வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச 1 லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட குறையை வந்து நீங்கள் கமெண்ட் எனக்கு நான் என்ன தப்பு பண்ணுறேன்றதை வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை வந்து திருத்திக்குவேன். வாங்க போகலாம். ஐயோ நீராடு. ஐயோ புல்லட் வேறு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே ட்ராப்பை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஐயோ தானே ட்ராப் செலவு பண்ண முடியாதாச்சு இந்த நீராடுக்கே. சத்த வேற போட்டுக்கிட்டான். ராடு வருவானா என்னன்னே தெரியலை. ஐயோ ஓகே நம்மகிட்ட ஒரு பாம்பு இருந்ததுனால அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ராடு வர்றதுக்குள்ளே இந்த லாக்கை உடைச்சி உள்ளே வந்துட்டு ஒரு பிரேக்கர் இருக்கும். அதை பிரேக் பண்ணிட்டா நமக்கு வந்துட்டு என்னமோ திறக்கும். ராட்டன் எக் இருக்க ரூம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும் நம்ம பிரேக்கரை பிரேக் பண்ணால். இப்போ வாங்க நமக்கு ஜேக்கான வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ திருப்பியும் வந்துட்டு சார்லியாக தான் விளையாடணும். ஜேக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம எலக்ட்ரோ கன் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம இனிமேல் சார்லியாக தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விளாட போகிறோம். வாங்க மைக் வந்துட்டு லிஸ்ஸை தேடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஜேக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார்லிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் ஆக்சுவலி இந்த 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இருந்தாலும் வாங்க. ஐயோ மட்டி மாஸ்க் போடாமல் வந்ததுதான் நம்ம தான் மறுகையா. இந்த சார்லியை 3 தடவை வேஷம் போட விட்டுருவாங்க. இங்கே வந்துட்டு ஒரு வந்து நாத்தாம் பிடிச்ச ஸ்வெட்டி சாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்வெட்டி சாக்ஸு, எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பைஸு, அடுத்து வந்துட்டு இந்த ராட்டன் எக்ஸ், இந்த 3 இருந்தால் போதும். நம்ம மட்டியை மயக்கம் போட வச்சுட்டு நம்ம கிச்சன் கீ எடுத்துகிட்டு பறந்துடலாம். ஜேக்கிட்ட போய் சேர்ந்துடலாம். இப்போ வாங்க நம்ம தேடுவோம். இந்த ஸ்வெட்டி சாக்ஸ் வந்து வேறு யாரோடதும் இல்லை, நம்ம மட்டியோடது, ராடோடதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே இருக்கிறதுலே ஹியூமன் வந்துட்டு ராடு மட்டும்தான். மற்ற எல்லாருமே ரோபோட்ஸ் தான். ஸ்வெட்டி சாக்ஸ் கண்டிப்பாக ராடோடதாக தான் இருக்குமே தவிர வேறு யாரோடதும் இருக்காது. இப்போ நம்ம இந்த மாஸ்க்கை மாட்டினாலும் தப்பிச்சோம். மினி ராடு எவ்வளோ விஷமாக வேலை பார்க்குறாங்கப்பா. இந்த செஃப் மினி ராடு நம்ம இங்கே தான் வந்துட்டு அந்த ஸ்வெட்டி சாக்ஸ் கலக்க வேண்டியதாக இருக்கும். மினி ராடை வந்து ட்ராப் வச்சு போட தள்ளிடுவோம். விளையாட்டு நமக்கு தான் பிரச்சனை. ஓகே இப்போ வாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. நம்ம மட்டி இங்கே தாண்டி வரா. மாஸ்க் போடாமல் வந்தால் காலி. நம்ம அதை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ராட்டன் எக்ஸை தான் எடுக்க வந்திருக்கோம். வாங்க ராட்டன் எக்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே இருக்கு. எக்ஸ்பைரி டேட். ராட்டன் எக்னா அழுகி போன எக்கு, எக்ஸ்பைரி டேட்னா வந்துட்டு கெட்டு போன எக்கு. இதுதான் வந்து ராட்டன் எக்ஸ்பைரிக்கான டிஃப்ரென்சஸ். ஐயோ மட்டி பார்த்துட்டாலே. நம்ம சாக்ஸ் ஆல்ரெடி அங்கே போட்டுட்டோம். மினி ராடு வேறு திடீர் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. ஓகே நம்ம இப்போ வந்துட்டு மாஸ்க் எடுத்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம். அப்படி நம்மளை தான் போட தள்ளிடுறாங்க. மாஸ்க் அங்கே தான் இருக்குது, எடுத்து போட்டுக்குவோம். இனிமேல் யாருக்கும் சந்தேகமே வராது. நான் இந்த மட்டிக்கிட்ட ஒரு கூட அடி வாங்கினதே இல்லை. அப்புறமேட்டா அந்த 4 இருக்க ரோபோட் வந்து நம்மளை அடிக்கவே அடிக்காது. நம்ம வந்துட்டு இந்த எக்ஸையும் கலந்தாச்சு. நான் வந்துட்டு அந்த ஸ்பைஸ் வந்து அவங்க சுகரில் கலக்கணும். அது கலந்துட்டு அதை கட் பண்ணிட்டேன். சாரி காய்ஸ்.
இப்போ வந்துட்டு நம்ம மட்டி வந்து இப்போ போய் அதை குடித்தா மட்டும் போதும், நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்கு தான் போகிறா. நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே பாருங்கள், ரெட் கலரில் புகை பறக்குது, அதையும் அவன் கிண்டிக்கிட்டு இருக்கான். ரோபோட்டுன்றனால ஃபீல் ஆகலை போல். அவன் என்ன சாப்பிட்டா பார்க்க போகிறான். இந்த மட்டி தானே குடிக்க போகிறா, அவளுக்கு மட்டும்தான் பிரச்சனையே. இப்போ போ. நல்லா குடிக்கிறாடா மட்டி. அவ்வளோதான்டா, மட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இந்த கிச்சன் கீ எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ராடு வரதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடலாம். மினிராஜ் சத்தம் போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய் எவ்ரி ஒன், பாய். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே விழுந்துட்டோம். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். இந்த வீடியோ மறந்தாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் சீரீஸ் முடிக்க போகிறோம். எல்லாத்தையும் ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கோம், மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களிடம் விடைபெறுவது ஆதித்யா. டாட்டா பாய் பாய். பாய் 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 பாய்.